ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓலா ஜென்3 S1X மாடல் 4 கிலோவாட் பேட்ரி நம்மளுது. இது வந்து 100% சார்ஜ் பண்ணும் போது எவ்வளோ யூனிட் வந்து எடுத்துக்குதுங்கிறத தான் செக் பண்ண போகிறோம். வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். பேட்ரி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 21% நம்ம சார்ஜ் போட்டிருக்கோம். இது 100% ஆகும்போது எவ்வளோ யூனிட் வந்து எடுத்துருக்குதுங்கிறதையும் பார்ப்போம். வாங்க எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிச்சுங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு நம்ம இபி மீட்டரை வந்து நோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ரீடிங் நோட் பண்ணுறங்காட்டியும் நம்ம வந்து வேறு எந்த ஒரு எலக்ட்ரிக் டிவைஸுமே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. வெறும் நம்ம ஓலா வண்டிக்கு சார்ஜ் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். வாங்க யூனிட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 577.2 இருக்குது. பேட்ரி பர்சன்டேஜ் 21 இருக்குது. 100 ஆகும்போது எவ்வளோ வந்து நமக்கு யூனிட் வந்து ரன் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. 5 hours later. இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ரி 100% ஆகிடுச்சு. நம்ம வந்து மொபைல் ஆப்லேயும் செக் பண்ணி பார்த்தோம், கரெக்டாக காட்டுதான்னு பார்த்தோம்னா 100% சார்ஜ் ஆகிடுச்சுன்னு மொபைல் ஆப்லேயுமே காட்டுது. வண்டிலையும் 100% சார்ஜ் ஆகிடுச்சு. மொபைல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா அன்பிளாக் டு சார்ஜர்னு காட்டிடுச்சு. வாங்க இபி மீட்டரை வந்து நம்ம நோட் பண்ணி பார்க்கலாம். இபி மீட்டரில் 577 இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 580.5 இருக்குது. டோட்டலாக எவ்வளோ யூனிட் ரன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.3 யூனிட் வந்து ரன் ஆயிருக்குதுங்க. எவ்வளோ பர்சன்டேஜுக்குண்ணா 80%க்கு 4 கிலோவாட் சார்ஜ் பண்ணுறதுக்கு 3.3 யூனிட் கன்சர்வ் பண்ணியிருக்குது. தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.